நான் நினைக்கிறேன் என் அஜல் நெருங்கிட்டு போல ஃபாத்திமா. எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவால வெளிவருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் பிறை 6 வருது, நபி அவங்களுக்கு தலைவலி வந்துட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்த நோய் காய்ச்சலும் தலைவலியும். நபி அவங்க தலைவலி வந்தா என்ன செய்வாங்க தெரியுமா? தலையில ஒரு புடவையை இருக்க கட்டியிருப்பாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم خذوا عني مناسككم فلعلي لا أحج بعد آمي هذا. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்துல்லில் ஆலமீனாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு, அகிலத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத்தாக அல்லாஹ் ஆக்கினான். இந்த ரபியுல் அவ்வலுடைய கடைசி வாரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப காலத்தை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி நாட்கள் எவ்வாறு இருந்தது? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜுக்கு பெயர் ஹஜ்ஜத்துல் வதா, பிரியாவுடை ஹஜ். அந்த ஹஜ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி தன்னுடைய பிரியாவுடையான விடயமாகவே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 ஆண்டுகளுக்குள் சம்பாதித்த செல்வங்கள் தான் 1,24,000 சஹாபாக்கள். சகோதரர்களே, 23 ஆண்டுகளுக்கு முன்னால் 40வது வயதிலே ஒரே ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன், ஒரே ஒரு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரே ஒரு அலி ரலியல்லாஹு அன், ஒரே ஒரு ஸைத் ரலியல்லாஹு அன், இந்த 4 பேரும் தான் முதல் முஸ்லிம். ஆனால் 63வது வயதாகும் பொழுது ஹஜ்ஜத்துல் வதாவிலே சகோதரர்களே 1,24,000 பேர் கூடிவிட்டார்கள். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தான். அந்த 1,24,000 பேருக்கு முன்னால் அரஃபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை இறக்கப்பட்ட ஆயத்து தான் அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன், மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, யாரும் கூடுதல் குறைவு செய்ய முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவில் இருக்கிறார்கள். அல்லாஹ் இன்னொரு சூறாவை இறக்கிறான். நாம் எல்லோரும் அறிந்த சூறா தான் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வந்தால். 1,24,000 பேர் வந்துட்டாங்க. அல்லாஹுடைய வெற்றி அதுதான். وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கிட்டத்தட்ட 120 கூட்டம் இஸ்லாத்தை தழுவியது நபியுடைய கையிலே. கூட்டம் கூட்டமாக வந்து முஸ்லிமாக ஆரம்பித்தார்கள். وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. கடைசி ஆயத்து என்ன? فَسَبِّحْ
இந்த காலம் வந்தால் அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானக்கல்லாஹ், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. இஸ்திக்ஃபார் செய், அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏன்? நீங்க உங்களோட மவுத் நெருங்க போகுது. இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறார். இந்த சூரா இறங்கியதோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன மவுத்துடைய செய்தி வந்து விட்டது என்றார். ஆனா மவுத் என்ற சொல் இந்த சூறாவுக்குள்ள இல்லை. மவுத் என்ற சொல் இந்த சூறாவுக்கு இல்லை. இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களோட காலம் முடியுது நபி அவங்களே, நீங்க இஸ்திக்ஃபார் தஸ்பீஹ்ல இறங்கிருங்க. சகோதரர்களே, ஹஜ்ஜில வைத்து சஹாபாக்கள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹுது அன்னி மனாசிகக்கும் ஃபலஅல்லி லா அஹுஜ்ஜு பஅத ஆமி ஹாதா. சஹாபாக்களே, ஹஜ்ஜுடைய கடமை என்னிடமிருந்து படித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டுக்கு பிறகு என்னால் ஹஜ்ஜி செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது. அப்பொழுதும் சஹாபாக்களுக்கு விளங்கிட்டு இதெல்லாம் ஒரு பிரியாவுடைய வார்த்தையாக இருக்குதே. தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு சொன்னாங்க, ஃபாத்திமா, ஒவ்வொரு ரமதானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை எனக்கு குர்ஆன் ஓதி காட்டுவார். ஆனால் இந்த ரமதானில் 2 தடவை குர்ஆனை ஓதி காட்டினார். வதாலிக லிக்திராபி அஜலி. நான் நினைக்கிறேன் என் அஜல் நெருங்கிட்டு போல ஃபாத்திமா. எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவால வெளிவருது. முஆத் பின் ஜபல் என்ற சஹாபியை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு கவர்னராக அனுப்பும் பொழுது சொல்றாங்க, முஆத், நீங்க இப்ப போறீங்க, திரும்பி வரும் பொழுது லஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி. நீங்க திரும்ப மதீனாவுக்கு வருவீங்களே, அப்பொழுது என்ன காண மாட்டீங்க? இந்த பள்ளிவாசலையும் எனது கபரையும் தான் காணுவீர்கள். தேம்பி தேம்பி அழுதாங்க முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரியாவுடைய வார்த்தைகள். சகோதரர்களே, ஹஜ்ஜ முடிச்சிட்டு வந்தாங்களா, துல்ஹஜ் 15 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து வந்துட்டாங்க. வரும்பொழுது ஜம்சம் தண்ணீரை கொண்டு வந்தாங்க. மதீனா வந்து சேர்ந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துல்ஹஜ் 25க்கு முன்னால மதீனாக்கு வந்துட்டாங்க. துல்ஹஜ் மாதம், முஹர்ரம் மாதம், அடுத்தது சஃபர் மாதம், அதுக்கு அடுத்தது ரபியுல் அவ்வல். 80 சொச்சம் நாட்கள் தான் ஹயாத்தோட வாழ்ந்தாங்க. 80 சொச்ச நாள். ஏன்? சமூகத்துக்கு செய்ய வேண்டிய முழு பொறுப்பை நிறைவேற்றிட்டார். சகோதரர்களே, எது இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாதது இல்லை. ஒரு தடவை நபி அவங்க சுபஹ தொழுதுட்டு மிம்பர்ல ஏறினாங்க, லொஹர் வரை பயான் பண்ணினாங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. லொஹர தொழுதுட்டு திரும்ப பயான் பண்ணாங்க. இது வரைக்கும்? அசர் வரைக்கும். சகோதரர்களே, ஒன்றே ஒன்று முக்கியம், என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடத்துக்குள் குர்ஆனை படிச்சு கொடுத்துட்டாங்க. எதை படிச்சு கொடுத்துட்டாங்க? முழு சஹாபாக்களுக்கும் குர்ஆன் தெரியும். அதானே நபி அவங்க சாதித்தது. நாங்க செய்யறோமா சகோதரர்களே? எவ்வளவு குர்ஆன் எங்களுக்கு தெரியும்? எவ்வளவு குர்ஆன்? கதைகள் அல்ல. கதை சொல்ல தொடங்கினோம்னா கதையிலே போய் கொண்டிருக்கும் காலம். ஒவ்வொரு கட்டுக்கதைகளும் பேச்சுகளும், இதுல டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்று பயான் என்ற பெயர்ல கதைகள் தான் போகும். சில நேரம் ஜோக் மஜ்லிஸ்கள், ஜோக் பண்றதல்ல பயான், கதை சொல்லுவதல்ல பயான், சிரிக்க வைக்கிறதல்ல. சகோதரர்களே, 40 வயதாயிட்டு, 50 வயதாயிட்டு, 60 வயதாயிட்டு, எப்ப இனி குர்ஆனை படிக்கிறது? ஒவ்வொரு பயான் ஒரு சூரா. இன்றைக்கு வந்தீங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹ் படிச்சுட்டு போறீங்க, ஒரு சூரா. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதித்தது என்ன தெரியுமா? 23 வருடத்துக்குள் முழு குர்ஆனை ஓதி காட்டிட்டாங்க. இதுதான் நாங்களும் செய்யணும் சகோதரர்களே. உள்ளத்துல நியத்தை வைங்க, என்ன மௌத்துக்கு முன்னால இந்த குர்ஆனை நான் படித்து முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் என்ற டார்கெட். எங்களுடைய ஜும்மாவுடைய நோக்கம் அதுதான். எங்களோட குர்ஆன் ஏன் ஹாஃபிதுகளை அறிமுகம் செய்யறோம்? கூப்பிட்டு வந்து குர்ஆனை சுமந்தவங்க ஒரு 100 பேர் எங்களோட தேவை கட்டாயம் இந்த பிரயாணத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் பிறை 6 வருது. நபி அவங்களுக்கு தலைவலி வந்துட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்த நோய் காய்ச்சலும் தலைவலியும். நபி அவங்க தலைவலி வந்தா என்ன செய்வாங்க தெரியுமா? தலையில ஒரு புடவையை இருக்க கட்டியிருப்பாங்க. அந்த காலத்துல காய்ச்சலுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? தோல் துருத்தில தண்ணியை நிறைச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்ச மரத்தில் அதை தொங்க வச்சு கீழே தூங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு துளியாக தலையில விழுந்து கொண்டிருக்குது. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே? சொன்னாங்க, யூஅகு நபி கமா யூஅகு ரஜுலான். சஃபியா,
சக்கராத்துல ஒரு நபிக்கு 2 மனிதருடைய கஷ்டம் கொடுக்கப்படும். ஏன்னா அல்லாஹ் அதோட சொர்க்கத்தை கொடுக்கிறது தானே அல்லாஹ். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நீண்ட விடயம், 20 நிமிடத்துக்குள் பேசி முடிக்கக்கூடிய விடயம் அல்ல. சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன் நான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டைத்தான் தேர்ந்தெடுத்தார் தன்னுடைய கடைசி காலம் இருப்பதற்காக. 6 நாட்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க, 15 துவா செய்தாங்க. ஆவாக்குமுல்லா நஸரக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக என்றெல்லாம் துவா செஞ்சுட்டு சொன்னாங்க, என மௌத்து நெருங்கிட்டு சஹாபாக்களே என்றதோட என்ன செஞ்சிருப்பாங்க சஹாபாக்கள்? அழுதார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களை யார் குளிப்பாட்டுறது? சொன்னாங்க, என் குடும்பம் என்ன குளிப்பாட்டட்டும். உங்களை எதுல கஃபன் செய்யறது? சொன்னாங்க, என்ன வெள்ள புடவையில கஃபன் செய்யுங்க. என்ன உங்களை எங்க அடக்கிறது யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, நபிமார்கள் மௌத்தான் இடத்துல தான் அடக்கம் செய்யணும். யார் தொழுவிக்கிறது யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, யாருமே எனக்கு தொழுவிக்க வானா, என் ஜனாசாவை குளிப்பாட்டி கஃபன் செய்தா வைத்துட்டு நீங்க போங்க, மலக்குகள் தொழுவாங்க, ஆண்கள் தொழுங்க, பெண்கள் தொழுங்க, தனித்தனியே தொழுதுட்டு போய்த்திருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போலவே ரபியுல் அவ்வல் 6 6 நாட்கள் தான் ஹயாத்தோடு இருந்தார்கள். புத்தகங்களை வாங்கி படிங்க சகோதரர்களே. ஏன்னா இதெல்லாம் எங்களுடைய தலைவருடைய அந்திம கடைசி காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 17 தொழுகையை தவிர மற்ற எல்லா தொழுகையும் தொழுவித்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குதுபா கூட நபிக்கு மிஸ் பண்ணல. நபி அவங்க மதீனாவுக்கு போனத்திலிருந்து மவுத் வரைக்கும் குதுபா ஓதினது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் 10 ஆண்டுகள் குதுபா ஓதுறண்டா, 10 ஆண்டுகள் இமாமாக இருக்கிறண்டா, சாதாரண வேலை அல்ல சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி நாள் தான் திங்கட்கிழமை, ரபியுல் அவ்வல் பிறை 12. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் எழும்ப முடியாது. திங்கட்கிழமை சுபஹுடைய தொழுகை அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க உங்களுக்கு தெரியும், மதீனாவுக்கு போனால் நபியுடைய வீட்டுடைய திரையை நீக்கினால் சஹாபாக்கள் தொழுவதை பார்த்து சிரித்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் சிரித்ததை பார்த்து சந்தோஷப்பட்டோம். ஆனால் ரலியல்லாஹுக்கு தெரியாது, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கடைசியாக பார்த்தது, இந்த உம்மத்தை கடைசியாக பார்த்தது சுபஹு தொழுகையில் வைத்துதான். சுபஹு தொழுவதற்கு பிறகு நடக்கிறது சகோதரர்களே, அடுத்த வக்து வரும், துஹாவுடைய நேரம் வரும். சொல்லுவார்கள், நுபுவத்துடைய ஆரம்பம் ஒரு பெண்ணுடைய மடியில், நுபுவத்துடைய கடைசி ஒரு பெண்ணுடைய மடியில். நுபுவத்துடைய ஆரம்பம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில், நுபுவத்துடைய கடைசி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தலவணியில் வைக்கவில்லை ரசூலுல்லாவை, தன்னுடைய 2 கைகளையும் ஏந்தி கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் மத்தியில் தாங்கி பிடித்திருந்தார்கள். உண்மையான அன்பான மனைவி இதுதான் செய்வாள். சக்கராத்தில் கூட தனது கையில் ஏந்தி வைத்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை. சகோதரர்களே, அந்த நேரம் நபியோங்க கடைசியாக மிஸ்வாக் செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிஸ்வாக்கை மென்று கொடுத்தார்கள். நபி அவர்கள் மிஸ்வாக் செய்தார்கள். மிஸ்வாக் செய்ததுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்சம் உலகத்துல வாழுங்க யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்சம் உலகத்துல வாழுங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கக்கூடிய நேரம். அல்லாஹ் நபிமார்களுக்கு முடிவெடுக்கும் அந்த சக்தியை கொடுத்திருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், கடைசியாக ஓதின ஆயத்து தான், நான் நபிமார்கள் சித்தீக்கீங்களோட போய் சேர விரும்புகிறேன் அப்படின்னா. அல்லாஹும்ம ரஃபீக்கல் அஅலான்னு விரலை தூக்கினாங்க, யா அல்லாஹ் உன்னோட நான் வரப்போறேன்றதோட ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கை சாய்ந்தது, அதை வச்சு தான் நான் விளங்கி கொண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இதல்லா யக்தாருனா, எவ்வளோ நான் கெஞ்சியும் எங்களை தேர்ந்தெடுக்காம போயிட்டீங்களே யா ரசூலல்லாஹ். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிர் பிரிஞ்சிட்ட துஹாவுடைய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வச்சாங்க, வெள்ள புடவையால போத்தி வச்சிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பாவை கூப்பிடுறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிடுறாங்க, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. இப்ப ஆனா சஹாபாக்களுக்கு உணர்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக மாட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்ததோட வெள்ள புடவையை திறந்து பார்த்தாங்க, மையத் மவுத், அப்படியே முத்தமிட்டாங்க, நெத்திய முத்தமிட்டாங்க. வா நபியா, வா சஃபியா, வா ஹலீலா, நபியே, நண்பரே, நேசரே என்று முத்தமிட்டுட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க அப்படின்றாங்க. சகோதரர்களே, ஜனாசா அப்படியே இருந்தது. ஜனாசாவுக்கு எதுவும் வெளி வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க மௌத்தாயிட்டோம்னா உடனே டாய்லெட் வெளி வந்துடும் எங்களுக்கு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒன்றுமே வரல சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசா அப்படியே இருந்தது. பூர்த்தியாக செவ்வாய்க்கிழமை பூர்த்தியாக ஜனாசா இருந்தது. சஹாபாக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை இரவுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசாவை குளிப்பாட்டது அப்பாஸ். இதே போல நபி அவங்களுடைய சாலிஹ் என்பவர் 4, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உசாமா, குஸம், இந்த 6 பேரும் தான் நபியுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினது. குளிப்பாட்டு ரெடியாகும் பொழுது ஒரு சஹாபி, அனஸ் என்ற சஹாபி தட்டினார், எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தாங்க அப்படின்ட்டு உள்ளுக்கு எடுத்தாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும். சகோதரர்களே, தண்ணியை ஊத்துறாங்க. அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கண்டா, நபி அவங்க அப்படியே நெஞ்சோட சேர்த்து வச்சு கொண்டிருந்தாங்க. கட்டில வச்சு குளிப்பாட்ட இல்ல, நெஞ்சோட சேர்த்து வைத்திருந்தாங்க. மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, குஸமும் அதாவது உசாமாவும் சாலிஹும் தான் தண்ணியை ஊத்தினாங்க மேலால. சொல்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, நான் முகத்தில் இருந்த தண்ணி எல்லாம் அப்படியே உருவி உருவி எடுத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வகுத்தை நசித்தேன். ஏதாவது வெளி வருமா? ஒன்றுமே வரல வெளியே. சொல்றாங்க, திப்த ஹய்யன் வ மையிதன், யா ரசூலல்லாஹ், வாழும் பொழுதும் நீங்கள் மனமானவர்கள், மௌத்தாகியும் மனமானவர்கள். எந்த விதமான நஜீஸும் வரல. சகோதரர்களே, குளிப்பாற்றவங்கள்ட்ட போய் கேளுங்க. ஜனாசாவை குளிப்பாற்றவங்க ஒரு தரம் தான் போவாங்க, 2வது தரம் போக மாட்டாங்க. அந்த நன்மை தெரிஞ்சவங்க மட்டும்தான். ஏனென்றா சில ஜனாசாக்களை குளிப்பாட்ட முடியாத அவ்வளோ துருவாடை வரும், வயிற்றில் இருக்கக்கூடிய அவ்வளோ வெளி வந்துடும், தாங்க இயலாது, வாந்தி எடுத்துருவாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒன்று விளங்குது இல்லை இதெல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசாவில் ஒன்றுமே வரல. சொல்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவங்கள எப்படி குளிப்பாட்டுறது? இப்ப நாங்க குளிப்பாட்டும் பொழுது முழு உடுப்பையும் கலத்திடுவோம், ஒரு வெள்ளை புடவை ஒன்றை மேலே போட்டு தான் குளிப்பாட்டுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடுப்பை கலத்துறையா இல்லையா? சொல்றாங்க, நபியுடைய உடுப்பை கலத்தக்கூடாது, உடுப்புக்கு மேலால தான் நபியை குளிப்பாட்டினாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஔரத் யாருக்கும் விளங்கக்கூடாது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டும் பொழுது சிதிர் இருக்குது, இலந்த இலை, இலந்த இலையை கரைச்சி மேலே போட்டாங்க. இலந்த இலையும் தண்ணீராலையும் தான் நபியை குளிப்பாட்டினா. அன்றைக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஜனாசாவை குளிப்பாட்டு இலந்த இலையை ஊத்துவோம் மேலால. ஏனென்றா உடம்ப கிருமிகள் சாப்பிடாது. அந்த காலத்தில் சோப்புக்கு பதிலாக பாவித்தது இலந்த இலை. சகோதரர்களே, குளிப்பாட்டியதற்கு பிறகு என்ன செய்தாங்க, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களுக்கு தெரியுமாக இருந்தா நாங்க மனைவிமாரெல்லாம் சேர்ந்து குளிப்பாட்டிருப்போமே ரசூலுல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்பதான் விளங்குது குளிப்பாட்டு. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சக்கராத்ல வசிய செய்தாங்க, என்னுடைய ஜனாசாவை என் மனைவி தான் குளிப்பாட்டணும் அப்படின்னு. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை குளிப்பாட்டது அவங்களோட மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே, குளிப்பாட்டி முடிஞ்சு அப்படியே உடம்ப காய வச்சாங்க. காய வைத்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே குளிப்பாட்டின என்ன தண்ணி என்று உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க மதீனாக்கு போனீங்கன்னா கரஸ் என்ற ஒரு கிணறு இருக்குது, இன்னும் இருக்குது அந்த கிணறு. அந்த கிணத்து தண்ணியால தான் நபியை குளிப்பாட்டினார். போய் பாருங்க, மதீனா மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே இந்த கிணம் இருக்குது. குளிப்பாட்டியதற்கு பிறகு உடம்பு அப்படியே காய வச்சாங்க. சகோதரர்களே, காய வைத்ததற்கு பிறகு 3 புடவையில நபி அவங்கள சுத்தினாங்க. நபி அவங்களுக்கு எந்த கமீஸ், ஜுப்பாவோ, எந்த தொப்பியோ, எந்த சிறுவாலோ அணிவிக்கல்ல. 3 புடவையா, சஹூலியாவுடைய புடவைன்னு சொல்றது, 3 புடவையால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபன் செய்தார். கஃபன் செய்ததுக்கு பிறகு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பு அப்படியே கட்டில வச்சாங்க. கட்டில வச்சாங்க. தொழுறதுக்காக சஹாபாக்கள் தனியே வந்து தொழுதுட்டு போனாங்க. யாரும் நபியுடைய ஜனாசாவை தொழுவிக்க இல்லை. தொழுதத்துக்கு பிறகுதான் இப்ப எங்க அடக்குறதுன்னு பிரச்சனை வருது. சில சஹாபாக்கள் சொன்னாங்க பக்கீல் அடக்குவோம். அந்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லம் யுக்பது நபியுன் இல்லா ஹைஸு லம் யுக்பர் நபியுன் இல்லா ஹைஸு யமூத். ஒரு நபி எந்த இடத்துல மௌத்தாகுவாரோ அந்த இடத்துல தான் அடக்கணும். இப்ப அடுத்த பிரச்சனை என்ன, எப்படி கபரு தோன்றது? 2 வகையான கபர் இருக்குது சகோதரர்களே. ஒன்று ஷக், அடுத்தது லஹத். ஷக்கண்டா என்ன, நேர தோன்றது. இப்ப கனடால அடக்குறீங்க நீங்க, நேர தோண்டி பொட்டியை வச்சிருவாங்க, அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் அதல்ல, லஹத். நீங்க மதீனாக்கு போனீங்கண்டா பக்கீக்கு போங்க, ஒரு 20 கபர் மூடி இருப்பாங்க. பின் சைடுக்கு போங்க, மேல இருக்கக்கூடிய அந்த பலகையை தூக்கிட்டு பாருங்க, நேர தோண்டி சைடுக்கு தோண்டுவாங்க. நேர தோண்டி சைடு லஹத்ங்கிறது. அந்த சைடுல ஜனாசா வைத்துட்டு அப்படியே செங்கல் அடுக்குவாங்க. அவர் செங்கல் எல்லாம் இருக்கும் மதீனால பாத்தீங்கன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தோண்டப்பட்ட கபரும் லஹத்.
நபியுடைய கபரு தோண்டினவர் யார் தெரியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய கபரை தோண்டினாங்க. கபரை தோண்டிட்டாங்க சகோதரர்களே. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, செவ்வாய்க்கிழமை சஹர் நேரம்தான் நபியுடைய கபரு வெட்டப்பட்டது. அந்த கபரு வெட்டப்பட்ட சத்தம் கேட்டதோடு தான் நாங்க யோசிச்சோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க போறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கிறதுக்காக சகோதரர்களே கபருலுக்கு இறங்கணுமே. யார் கபருலுக்கு இறங்கினது? ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கபருலுக்கு இறங்கினாங்க. இதே போல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கபருலுக்கு இறங்கினாங்க. ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு, ஷக்ரான், அகீல் நபியுடைய கபருலுக்கு இறங்கிய சஹாபாக்கள். சகோதரர்களே, நபிக்கு விசுவாசமாக இருந்த ஒருவர் தான் ஷக்ரான். இந்த ஷக்ரான் என்ன செய்தார் தெரியுமா? நபியுடைய கபருக்குள் ஒரு சிவப்பு புடவையை காப்பட் மாதிரி விரிச்சிட்டார். சஹாபாக்கள் ஏன் ஷக்ரான் செஞ்சீங்க சொன்னாங்க, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் உட்கார்ந்த விரிப்பு, இதுக்கு பிறகு யாரும் இதில் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கபர்ல விரிச்சுட்டேன். கபர்ல விரிச்சிட்டு ஜனாசா வச்சாங்க. ஜனாசா வச்சுட்டு எல்லாம் மேலே வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அதி தீவிர விசுவாசி தான் முகீரா ரலியல்லாஹு அன்ஹு. உடனே கபருலுக்கு பாஞ்சார் முகீரா ரலியல்லாஹு அன்ஹு. முகீரா கபருலுக்கு போய் நபியுடைய காலை தொட்டுட்டு இருக்கிறார். சொன்னா வெளியே வாங்க, இல்ல கொஞ்சம் காலை செய்யணும். ஒன்றும் செய்யறதுக்கு இல்லையே. சொல்றார், எனக்கு கடைசி ஆசையாக இருந்த ரசூலுல்லாஹ்வை தொட்டு பார்க்கணும்னு நான் கபருலுக்கு இறங்கினேன். முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வந்ததுக்கு பிறகுதான் பிள்ளை குழியுள்ளுக்கு ஜனாசா வைத்து செங்கல் அடக்கினாங்க. 7, 10, 9, 11 செங்கல் அடுக்கிட்டு தான் மண் போட ஆரம்பித்தாங்க. மண் எப்படி போடுறது சகோதரர்களே? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, கைஃப தாபத் அன்ஃபுசுகும் அலா அன் தஹ்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்-துராப். அனஸே, ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புக்கு மண் போட உண்ட மனசுக்கு எப்படி இடம் வந்து? சொல்றாங்க, அங்கர்னா வுஜு, எப்படி மண் போடுறன்னு தெரியாம மண்ணை போட்டுட்டு வந்தோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபருக்குள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசா செவ்வாய் இரவு அடக்கம் செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இடத்தை அல்லாஹ் 1400 ஆண்டுகள் கடந்தும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்றான். எங்கட வாப்பட கபரை கேட்டீங்கன்னா கூட எங்கன்னு தெரியாது. சகோதரர்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால மௌத்தான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அந்த நபியுடைய கபரை பாதுகாத்து வைத்திருக்கிறான். பிற்காலத்தில் வந்த ஒரு மன்னன் என்ன செய்தான்? அவன் பிரபலியம் அடைவதற்காக நபியுடைய கபருக்கு பக்கத்தில் தன்னுடைய ஜனாசாவை அடக்கினான். சகோதரர்களே, அல்லாஹ் அதற்கு பிறகு வந்த மன்னன் இவனுடைய உடம்பை அங்கிருந்து தூக்கி எடுத்து தோண்டி எடுத்து வேற இடத்தில் அடக்கினான். அல்லாஹ் பாதுகாத்து வருகிறான். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கனவு கண்டார்கள். தன்னுடைய மடியிலே 3 சந்திரன் விழுகிறது. கேட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, வாப்பா கனவு ஒன்று கண்டேன், 3 சந்திரனது மடியில் விழுகிறது. சொன்னாங்க, ஆயிஷா, உனது வீட்டுக்குள் 3 பேர் அடக்கம் செய்யப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு ஒரு நாளும் முடியாது. இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு இருக்கும். நாங்களும் அந்த நபியோடு இணைய வேண்டுமாக இருந்தால் நபியை பற்றி பேசுவோம். சகோதரர்களே, அன்பை கூட்டிக் கொள்ளுவோம், அடிக்கடி ஸலவாத் ஓதுவோம். இன்று வெள்ளிக்கிழமை மக்ரிபுக்கு இடையில் முடியுமான அளவு ஸலவாத்துகள் ஓதுங்கள் சகோதரர்களே. எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த நபியுடைய ஷஃபாஅத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அர்ஷுடைய வலது பக்கத்தில் சந்திக்கும் பாக்கியத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவுதுல் கௌஸரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தால் பாபுல் ஐமன் என்ற வாசலால் சொர்க்கம் நுழையும் பாக்கியத்தை தருவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.